வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநருக்கு எதிராக சட்டப்பேரவையில் அவை உரிமை மீறல் தீர்மானம். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சபாநாயகரிடம் கடிதம். கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக பிப்ரவரி 16 டெல்லி செல்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. நட்டா மற்றும் அமித்ஷாவை சந்தித்து அண்ணாமலை பேச உள்ளதாகவும் தகவல். விவசாயிகள் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் தலைநகர் டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு. 144 தடை உத்தரவு அமலில் இருந்தாலும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்துள்ள போலீசார். விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சட்டப்பேரவையில் தீர்மானம். முன்னாள் ஆளுநர் பாத்திமா பீவிக்கும் இரங்கல். திரைப்பட இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் திருடு போன தேசிய விருதுகளை திருப்பிக் கொடுத்த திருடன். உங்கள் உழைப்பு உங்களுக்கு என மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்து சென்றார். குறைந்த பட்ஜெட் திரைப்படங்களுக்கான டிக்கெட் கட்டணத்தை குறைக்க வேண்டும். திரையரங்க உரிமையாளர்களுக்கு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் கோரிக்கை. ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு அரசு இன்று பேச்சுவார்த்தை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்த திட்டம். இமாச்சல பிரதேசத்தில் சட்லஜ் ஆற்றில் இருந்து 8 நாட்களுக்கு பிறகு சைதை துரைசாமியின் மகன் உடல் மீட்பு. வெற்றி துரைசாமி மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல். ஊழல் முறைகேடு புகாரில் சிக்கிய சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் மருத்துவ விடுப்பில் சென்றார். சஸ்பெண்ட் செய்ய உயர்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் விடுப்பு. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் முன்பு தீ வைக்கப்பட்ட விவகாரம். பல்லாவரத்தைச் சேர்ந்த தயாளனை கைது செய்து விசாரணை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 18 மீனவர்கள் சென்னை திரும்பினர். விமான நிலையத்தில் மகிழ்ச்சியுடன் வரவேற்ற உறவினர்கள். மாசி மாத பூஜைக்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை. 5 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி. கோவை சிட்கோ அருகே தண்டவாளத்தில் கல்லை வைத்து ரவிலை கவிழ்க்க முயன்றதாக 3 பேர் கைது. விதிமீறி தண்டவாளத்தை கடந்தபோது போலீஸ் அபராதம் விதித்ததால் ஆத்திரத்தில் கல்லை வைத்ததாக வாக்குமூலம். திமுக விசிக இடையே முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சு நிறைவு. 3 தனி தொகுதி மற்றும் 1 பொது தொகுதியை வழங்க கோரிக்கை விடுத்ததாக திருமாவளவன் பேட்டி. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் கெத்தை சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்த யானை கூட்டம். வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தல். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம். அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள இந்து கோயிலை நாளை திறந்து வைக்கிறார். மாநிலங்களவை எம்பி ஆகிறார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி. மகள் பிரியங்கா காந்தியை ரேபரேலி மக்களவை தொகுதியில் களமிறக்கவும் திட்டம். பாகிஸ்தானின் அடுத்த பிரதமருக்கான போட்டியில் நவாஸ் ஷெரீப், பிலாவல் பூட்டோ ஜர்தாரி. பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இருவரின் கட்சிகளும் இணைந்து ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள பேச்சுவார்த்தை.
தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் போராடுவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளை திறந்தவெளி மைதானத்தில் சிறை வைக்க அனுமதி கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது மத்திய அரசின் கோரிக்கையை டெல்லி அரசு நிராகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்கள். பாலா, ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கு டெல்லியில் முற்றுகையிடுவதற்காக விவசாயிகள் பல இடங்களில் கிளம்பி தற்போது டெல்லி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களை உள்ளே நுழையும் போது, அதாவது டெல்லிக்குள் நுழையும் போது அல்லது குர்கான் வழியாக உள்ளே நுழையும் போது அவர்களை கைது செய்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாவனா மைதானத்தில் அவர்களை சிறை வைப்பதற்காக மத்திய அரசு டெல்லி அரசாங்கத்திடம் ஒரு அனுமதி கேட்டிருந்தது. தற்போது டெல்லி அரசானது அதுக்கு அனுமதி தர மறுத்திருக்கிறது. மிக முக்கியமாக டெல்லி அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கத்தில் விவசாயிகளோட அனைத்து கோரிக்கைகளுமே மிக முக்கியமானது. அதே போல அனைத்து குடிமகன்களுக்கும் போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபடுவதற்கான அனைத்து உரிமைகளும் இருப்பதாக கூறி தற்போது அவர்களுக்கு மத்திய அரசு கேட்ட அந்த அனுமதியை மறுத்துள்ளது. அதே போல மிக முக்கியமாக விவசாயிகளை கைது செய்வது தவறு என்றும் ஒரு கருத்தை தற்போது டெல்லி அரசானது தாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பதிலில் தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே மத்திய அரசுக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி அரசுக்கும் பல்வேறு விஷயங்களில் முரண்பாடு இருக்கக்கூடிய நிலையில் தற்போது டெல்லி அரசாங்கமானது விவசாயிகளை கைது செய்து அந்த திறந்தவெளி மைதானத்தில் அடைப்பதற்கு அனுமதி வழங்க முடியாது என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறது. அதே போல நாம் காலையிலிருந்து நம் செய்திகளை பார்த்து வருகிறோம். குர்கான் போன்ற பல பகுதிகளில் ஏற்கனவே இந்த தடுப்புகளை இந்த டெல்லி போலீஸ் அமைத்து வருகின்றனர். அதாவது விவசாயிகள் எந்த வழியாகவும் டெல்லிக்குள் நுழைந்த கூடாது என்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இந்த தடுப்பை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் டெல்லிக்கு வரக்கூடிய அந்த முக்கிய சாலைகள் அனைத்துமே ஒரு கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகி இருக்கிறது. பாலா, நன்றி முகிலன் விரிவான விவரங்களுக்கு. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரும் 16ஆம் தேதி டெல்லி செல்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த நிலையில் பாஜக அல்லாத கட்சிகளோடு கூட்டணி என அறிவித்த அதிமுக அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. அதே நேரத்தில் கடந்த முறை கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்க பாஜக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூட்டணி விவகாரம் தொடர்பாக விளக்கம் தர 16ஆம் தேதி டெல்லி செல்கிறார். அதன் தொடர்ச்சியாக 17, 18 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் பாஜக தேசிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலும் அண்ணாமலை பங்கேற்கிறார். அப்போது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலை மீண்டும் சென்னை திரும்பும் போது கூட்டணி குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது.